வணக்கங்க ஐயா. பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. ஹாய்ங்க, வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்னைக்கு ஒரு வடை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க வடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பாருங்க, கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேங்க, சிறுபருப்பு ஒரு 1/4 கப்பு, துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேங்க. எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் நான் அரைச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் பூண்டு கூட கொஞ்சம் அரிஞ்சு போட்டிருக்கேங்க. நான் உருண்டை குழம்பு வைக்க தான் ரெடி பண்ணேன். அப்புறமா மூடு மாறிடுச்சு, அதனால நான் வடை குழம்பு வைக்க போகிறேங்க. அதனால தான் இந்த 3 பருப்பு நான் ஊற வச்சேன். இப்போ நான் இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க குழம்புக்கு. இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்க, நான் கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, நான் கடாய் நம்ம இது சட்டி வச்சிட்டோம். நான் இது புது சட்டிங்க. ஒரு 3 நாளாக கஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கழுவி இன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பானையை. இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் குழம்பு வைக்க போகிறேங்க. புது பானை தான் இது. கஞ்சி தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் இப்போ சட்டி வச்சுட்டேங்க. இதை பாருங்கள், தாளிப்புக்கு பாருங்கள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், இது 4மே நான் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இதில் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், தாளிப்புக்கு நான் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பல் ஒரு 10 வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வடையில் கூட கொஞ்சம் பூண்டு அரிஞ்சு போட்டிருக்கேங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்துருவோம். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. நான் சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. ஒரு வெங்காயமும் தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம மிளகாத்தூள் பாருங்கள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும், கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் நான் கலந்து இப்படி நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. நான் 3 மசாலாவும் நான் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்தை எக்ஸ்ட்ரா வேணும்னு சேர்த்துருக்கேன், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நான் வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரே ஒரு தேங்காய் எடுத்து பத்தை அரைச்சி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஏன்னா பெருங்காயம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க. வாங்க, நம்மளுக்கு பூண்டு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. நம்ம இந்த பக்கத்துலேயே எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் நம்ம வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் நம்ம இந்த வடைகளை தட்டி போடலாங்க. இப்படி நம்ம தட்டி வடையாக போட்டுக்கலாம். நீங்கள் வெறும் கடலைப்பருப்பில் செய்கிறதுனாலும் செய்யுங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த 3 பருப்பு சேர்த்து தாங்க நான் செய்கிறேன். எண்ணெய் ஸ்பீடாக வச்சுருந்தாங்க, இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக வச்சு போட்டோன்னா வடையெல்லாம் கருகிடும். அதுக்காக தான் நான் இப்போ எண்ணெயை கம்மி பண்ணிட்டேங்க. நல்லா சூடாக தான் இருக்குது எண்ணெய். அவ்வளோதாங்க, வடை போட்டாச்சு. சும்மா லைட்டாக கலரி கொடுத்துருவோம். பாருங்கள், வடை நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே வந்திருக்குங்க. வடை கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்குன்னு பாருங்கங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கணுங்க. ஏன்னா புது சட்டினால வெங்காயம் வதங்க ரொம்ப லேட் ஆகுதுங்க. நான் இந்த டைமில் பாருங்கள், ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு 2 தக்காளி. இருந்தாலும் நம்ம ஒரு தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் கலரி கொடுத்துடணுங்க. இப்படி கலரி கொடுத்துட்டு இந்த டைம்லேயே நம்ம இந்த
தக்காளி 2ம் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள், அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. நமக்கு இந்த சைடு பாருங்கள் வடையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், வடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வடையை இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. குழம்புலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வடையை எடுத்துட்டோங்க. நம்ம இப்போ இன்னொரு டைமு இந்த வடையை போட்டுக்கலாங்க. நம்ம இப்படி உருண்டையாக நம்ம இப்படி உருட்டி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரமாக வடையை சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ இன்னொரு டைம் நம்ம வடை போட்டுக்கலாம். இங்கே இப்படி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டுருங்க. இன்னைக்கு இது புது சட்டினால நம்மளுக்கு வதங்க கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. சட்டி நல்லா பழகணும்ல, அதனால தான் நமக்கு இது லேட் ஆகுதுங்க. கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டுங்க. இது பாருங்க, நமக்கு தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கணுங்க. இந்த டைம்ல நம்ம பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கட்டுங்க, அப்போதான் வாசனையா இருக்கும். நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு தாங்க வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலையை. இப்போ பாருங்க, இந்த டைம்ல நம்ம இந்த பாருங்க இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இந்த டைம்லயே இங்க பாருங்க இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு மசாலாவோட நல்லா வதங்கட்டுங்க. இன்னைக்கு நான் முன்னாடியே தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டோட நல்லா இது வதங்கும் போது வாசனை நல்லா சூப்பராக வருங்க இது. அதனால தாங்க இன்னைக்கு முன்கூட்டியே சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுலாங்க. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவும் இதுலயே சேர்த்துக்கலாங்க. கீரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரி கொடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா மசாலா நல்லா வதங்கட்டுங்க. இங்க பாருங்க, நமக்கு மசாலா நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்படி நல்லா பச்சை வாசனை போக நல்லா மசாலா வதங்கணுங்க. இந்த டைம்ல நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளிப்பாகவே வைக்கலாங்க வடையில். அப்போதான் நல்லா அந்த புளிப்பெல்லாம் நல்லா சேருங்க. அப்போதான் நல்லா இருக்கும். இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துக்கிட்டு இப்படி கலரி கொடுத்துடலாங்க. பாருங்க, நான் தண்ணி இந்த அளவு ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நம்ம தண்ணியாகவே வச்சுக்கலாங்க. ஏன்னா வடை போட்டோன்னா குழம்பெல்லாம் இந்த வடை இழுத்துரும். இந்த டைமில் நான் கொஞ்சம் இந்த பாருங்க வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இந்த சைடு பாருங்க, நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவு நமக்கு வடை ரெடி ஆகணுங்க. நல்லா எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு குழம்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுருவோங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க. ஆயிங்க, வாங்க இப்போ நமக்கு குழம்பு எந்த அளவு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. பயங்கர சூடாக இருக்கு. நல்லா கொதிச்சுங்க. இந்த டைமில் நம்ம கலரி கொடுத்துருவோம் நல்லா. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த வடையிலேருந்து கடலை பருப்பு அரைச்சோம்ல, அந்த மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்க நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இந்த நேரத்தில் இந்த வடையை சேர்த்துக்கலாங்க. போதுங்க நமக்கு. நான் ஒரு 15 வடை சேர்த்துருக்கேன். இந்த வடை நமக்கு போதும். இது நம்மளுக்கு குழம்புல நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலரி கொடுத்துட்டு குழம்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வடை குழம்பு இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்க, நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வடையெல்லாம் பாருங்க குழம்போட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.